ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே. அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிராமண குழந்தைகளுடைய நெற்றியில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தின் நட்சத்திரங்களை பார்க்குறார். பாபா சொல்கிறாங்க, எவ்வளோ சிரேஷ்டமான பாக்கியம் மற்றும் எவ்வளோ சுலபமாக கிடைச்சிருக்கு. ஒன்று, இந்த அலௌகிக பிறவியினுடைய பாக்கியம். ரெண்டாவது, சிரேஷ்டமான சம்பந்தங்களுடைய பாக்கியம். மூன்றாவது, அனைத்து பிராப்திகளுடைய பாக்கியம். இந்த மூன்று பாக்கியத்தினுடைய நட்சத்திரம் ஒவ்வொரு குழந்தைகளுடைய நெற்றில ஜொலிக்கிறத பார்த்து பாப்தாதா பொன்முறுவல் போத்துட்டு இருக்கார். அடுத்ததான் இன்னைக்கு முரளியில பாபா சொல்றாங்க, குழந்தைகளுக்குள்ளார சாதாரண பேச்சு இருக்கு அப்படின்னா அது குழந்தைகளுடைய பாக்கியத்துக்கு முன்னால நல்லா இருக்காது அப்படின்றார். இதுக்கு காரணம் நான் அப்படிங்கிறது தான். நான் அப்படிங்கிற தன்மை வந்துருதான். நான் பேசினேன், நான் யோசிச்சேன், நான் செய்யறது தான் ரைட்டு. அப்ப இந்த நான் அப்படிங்கிறது அபிமானத்தை கொண்டு வந்துடுது, கோபம் வருது. அப்புறம் அபிமானமும் அந்த கோபமும் அதோட வேலையை பண்ணிடுது. பாபா சொல்றாங்க, என்ன விஷயங்கள் எனக்குள்ள இருக்கோ அது எல்லாமே பாப்தாதா கொடுத்துருக்கக்கூடிய பிரசாதமாக இருக்கு. அதுல நான் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது? பிரசாதத்துக்குள்ளார எனது அப்படிங்கிறது எப்படி வரும்? அதனால பாபா சொல்றாங்க, நல்ல புத்தி இருக்கு, இல்ல நல்ல கலைகள் இருக்கு, விசேஷத்தன்மைகள் இருக்கு அப்படின்னா அந்த நல்ல புத்தி, விசேஷத்தன்மைகள், கலை எல்லாமே பாப்தாதா கொடுத்துருக்கார். அதனால அதுல நான் அப்படிங்கிறத கொண்டு வராதீங்க. பாபா சொல்றாங்க, நான் அப்படிங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமானது, அதை அழிச்சிடுங்க. இந்த அலௌகிக வாழ்க்கையில நான் அப்படிங்கிறது காட்சி தரும் மூர்த்தியாக ஆகிறதுக்கு விடாது அப்படின்றார். மேலும் பாப்தாதா குழந்தைகள் கிட்ட ஒரு விருப்பத்தை சொல்றார். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையுமே உலகத்துல கோடியில ஒரு சிலரா, அந்த ஒரு சிலரும் ஒருவராக இருக்கக்கூடியவர்கள். அதனால யாருமே வரிசை கிரமம் நம்பர் வார் இல்ல, எல்லாருமே நம்பர் 1 தான் அப்படின்றார். ஆனா இன்னைக்கு நம்பர் 1, நாளைக்கு நம்பர் வார் அப்படி ஆகக்கூடாது. பாருங்க, இன்னைக்கு நம்பர் 1 இருந்து நாளைக்கு நம்பர் வார் அப்படின்னா அவ்வளோ நம்பிக்கை புத்தி இல்லைன்னு அர்த்தம். குழந்தைகள் ரொம்ப நம்பிக்கை புத்தியோட இருக்கணும். எப்படி பிரம்மா பாபாவை சதா நம்பர் 1 பார்த்தீங்க, அப்ப அதே மாதிரி பிரம்மா பாபாவுக்கு சமமாக நான் சதா நம்பர் 1 இருப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கை தூக்குங்க அப்படின்றார். இந்த கை தூக்குறது ஈஸி, ஆனா மனதால புரிஞ்சுட்டு கை தூக்குங்க அப்படின்றார். அப்புறம் பாபா சொல்றாங்க, யாரெல்லாம் கை தூக்குனீங்களோ அதனுடைய அர்த்தம் உங்களுக்குள்ளார தைரியம் இருக்கு. ஸோ மேலும் தைரியம் எங்க இருக்கும், அங்க பாப்தாதாவுடைய உதவி இருக்கவே இருக்கும் அப்படின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, அப்ப நம்பர் 1 ஆத்மாவுடைய நிலை என்ன அப்படின்னா, முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக அவங்க காட்சி தரக்கூடிய மூர்த்தியாக தென்படுவாங்க அப்படின்றார். அடுத்ததான் பாபா இன்னைக்கு முரளியில சொல்றாங்க, குழந்தைகள் நீங்க எல்லாருமே சக்திகளோ பாண்டவர்களோ எல்லாருமே சிவசக்திகள் தான். இப்ப சின்ன சின்ன விளையாட்டு எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. இப்ப வானப்பிரஸ்த நிலையை தனக்குள்ளார எமர்ஜ் பண்ணுங்க. ஸோ பாப்தாதா எல்லா குழந்தைகள் கிட்டையும் இப்ப இருக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய ஆசையின் நட்சத்திரங்களாக பார்க்க விரும்புறார். அதனால பாபா சொல்லுங்க, எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு வார்த்தையை சதா ஞாபகம் வச்சுக்கோங்க, பரிவர்த்தனை, மாற்றம், பரிவர்த்தன் பரிவர்த்தன் பரிவர்த்தன். இந்த சப்தத்தை, இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க அப்படின்றார். அதாவது நான் மாற வேண்டும், மற்றவங்க மாறணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் மாறணும், மற்றவங்கள மாற்றணும். மற்றவங்க மாறினா நான் மாறுறேன் அப்படி கிடையாது. அந்த மாற்றத்துல பாபா ஸ்டார்ட் பரிவர்த்தன்ல நான் நிமித்தமாகணும், நான் அர்ஜுன் ஆகணும். அப்பதான் பிரம்மா பாபாவுக்கு சமமாக நம்பர் 1 நம்ம ஆக முடியும் அப்படின்றார். ஸோ வாங்க இன்னைக்கு முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 26/1/2025. ரிவைஸ் டேட் 15/12/2003. முரளியோட தலைப்பு, பிரத்யக்ஷம் செய்வதற்கு சாதாரண தன்மையை அலௌகிக்க தன்மையாக மாற்றி காட்சி தரும் மூர்த்தியாக ஆகுங்கள். பிரத்யக்ஷம் செய்வதற்கு, பாபாவை இந்த உலகத்துக்கு முன்னால வெளிப்படுத்துறதுக்காக சாதாரண தன்மையை அலௌகிக்க தன்மையாக மாற்றி காட்சி தரும் மூர்த்தியாக ஆகுங்கள், சாக்ஷாத்கார் மூர்த்தியாக ஆகணும் அப்படின்றார். இன்று பாப்தாதா
தன்னுடைய நாலாபுறமும் உள்ள பிராமண குழந்தைகளின் நெற்றியின் நடுவில் பாக்கியத்தின் 3 நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை சிரேஷ்டமான பாக்கியம்! மேலும் எவ்வளவு சுலபமாக கிடைத்துள்ளது! ஒன்று, அலௌகிக சிரேஷ்ட பிறவியின் பாக்கியம். இரண்டாவது, சிரேஷ்ட சம்பந்தங்கள். மூன்றாவது, அனைத்து பிராப்திகளின் பாக்கியம். 3 பாக்கியத்தின் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து பாப்தாதாவும் புன்முறுவல் பூத்து கொண்டே இருக்கிறார். குழந்தைகளுடைய நெற்றியில மின்னிட்டு இருக்கக்கூடிய அந்த 3 பாக்கியத்தினுடைய நட்சத்திரங்களை பார்த்து பாப்தாதா கூட புன்முறுவல் பூக்கிறார். பிறவியின் பாக்கியத்தை பாருங்கள். சுயம் பாக்கிய விதாத்தா தந்தை மூலம் உங்கள் அனைவருக்கும் பிறவி கிடைத்துள்ளது. பிறவி கொடுத்தவரே பாக்கிய விதாத்தா எனில் பிறவி எவ்வளவு அலௌகிகமான மற்றும் சிரேஷ்டமானது! உங்கள் அனைவருக்கும் கூட இந்த பாக்கியத்தின் பிறவிக்கான நஷா மற்றும் குஷி இருக்கிறதல்லவா? சுயம் பாக்கியத்தை உருவாக்கும் வள்ளல் பாக்கிய விதாத்தா பாபாவே எனக்கு இப்படிப்பட்ட இவ்வளோ உயர்ந்த ஒரு பிறவி கொடுத்திருக்கார், அலௌகிகமான பிறவி கொடுத்திருக்காருன்னா அந்த பாக்கியத்தினுடைய நஷா மற்றும் குஷி குழந்தைகள் உங்களுக்கு கூட இருக்குது தானே அப்படின்றார். கூடவே சம்பந்தத்தின் விசேஷத்தன்மையை பாருங்கள். 2வது பாபா சொன்னது சிரேஷ்ட சம்பந்தங்களுடைய பாக்கியம். ஸோ பாபா சொல்றார், கூடவே சம்பந்தத்தின் விசேஷத்தன்மையை பாருங்கள். முழு கல்பத்தில் இப்படிப்பட்ட சம்பந்தம் மற்ற எந்த ஆத்மாவுக்குமே கிடையாது. விசேஷ ஆத்மாக்களான உங்களுக்கே ஒருவர் மூலமாக 3 சம்பந்தங்களின் பிராப்தி உள்ளது. ஒருவரே தந்தையாகவும் ஆசிரியராகவும் மேலும் சத்குருவாகவும் இருக்கிறார். அப்படி ஒருவர் மூலமாகவே 3 சம்பந்தங்கள் பிராமண ஆத்மாக்களை தவிர வேறு யாருக்குமே இல்லை. ஒரு பாபா அப்பா, டீச்சர், சத்குருவா நம்ம பிராமண குழந்தைகளுக்கு தான் கிடைச்சிருக்கார். இந்த மாதிரி உலகத்துல வேற எந்த ஆத்மாக்களுக்குமே கிடைக்கல. அனுபவம் இருக்கிறதல்லவா? தந்தை சம்பந்தத்தில் ஆஸ்தியும் கொடுத்து கொண்டிருக்கிறார், பாலனையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆஸ்தியும் பாருங்கள் எத்தனை உயர்ந்த மற்றும் அழிவற்றதாக இருக்கிறது. உலகத்தினர் சொல்கின்றனர் நம்மை காப்பவர் கடவுள் என்று. ஆனால் நீங்களோ நம்பிக்கை மற்றும் போதை நஷாவுடன் கூறுகிறீர்கள் சுயம் பகவானே நம்மை பாலனை செய்து கொண்டிருக்கிறார் என்று. அவங்க பகவான் காப்பாத்துறாருன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க நம்பிக்கை நஷாவோட குழந்தைகள் சொல்றீங்க சுயம் பகவானே நமக்கு பாலனை பண்ணிட்டு இருக்காருன்னு. அப்படிப்பட்ட பாலனை, பரமாத்மா வளர்ப்பு, பரமாத்மா அன்பு, பரமாத்மா ஆஸ்தி யாருக்கேனும் பிராப்தமாகி உள்ளதா? நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த பிராப்தி, அந்த அன்பு, ஆஸ்தி, பாலனை இதெல்லாம் வேற யாருக்காவது கிடைச்சிருக்கா? ஆகவே ஒருவரே தந்தையாக, காப்பவராக, மேலும் ஆசிரியராகவும் இருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவின் வாழ்க்கையில் விசேஷமாக 3 சம்பந்தங்கள் அவசியமானதாகும். ஆனால் 3 சம்பந்தங்களும் தனித்தனியாக இருக்கிறது. உங்களுக்கு ஒருவரிடமே 3 சம்பந்தங்களும் உள்ளது. அப்பா, டீச்சர், சத்குரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப். உலகத்துல 3 பேர் அப்பா, டீச்சர், சத்குரு 3 பேர் வேற யாரோ இருப்பாங்க. ஆனா இங்க 3 பேருமே ஒரு பாபா தான். இந்த மாதிரி உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. படிப்பும் பாருங்கள், 3 காலங்களின் படிப்பு, திரிகாலதர்ஷி ஆகுவதற்கான படிப்பு. படிப்பு வருமானத்திற்கான ஆதாரம் என சொல்லப்படுகிறது. படிப்பின் மூலம் பதவியும் பிராப்தியாகின்றது. முழு உலகத்திலும் பாருங்கள், அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி ராஜ்ய பதவி என புகழ் பாடப்பட்டுள்ளது. எல்லாத்த விட ஹையஸ்ட் ராஜ்ய பதவி அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. எனவே உங்களுக்கு இந்த படிப்பின் மூலமாக என்ன பதவி கிடைக்கிறது? இப்பொழுதும் ராஜா, மேலும் எதிர்காலத்திலும் எதிர்காலத்திலும் ராஜ்ய பதவி. இப்ப கூட ராஜாவா இருக்கீங்க, ஃபியூச்சர்ல கூட ராஜ்ய பதவி கிடைக்குது. இந்த படிப்பு மூலமா தான் கிடைக்குது. இப்போது சுயராஜ்யா, ராஜயோக சுயராஜ்ய அதிகாரி, மேலும் எதிர்கால ராஜ்ய பாக்கியமும் அழிவற்றது. இதை விட பெரிய பதவி வேறு எதுவும் இல்லை. இப்ப சுயராஜ்ய அதிகாரி, ஃபியூச்சர்ல விஸ்வராஜ்ய அதிகாரி. இதை விட ஹையஸ்ட் பதவி வேற எதுவுமே கிடையாதுன்ற பாபா. ஆசிரியர் மூலமாக
கல்வியும் 3 காலத்திற்கான மேலும் பதவியும் தெய்வீக ராஜ்ய பதவியும் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஆசிரியர் என்ற சம்பந்தம் பிராமண வாழ்க்கையை தவிர வேறு யாருக்கும் ஏற்படவில்லை, ஏற்படவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி டீச்சர், அந்த மாதிரி ஒரு சம்பந்தம் பிராமணர்களை தவிர வேற யாருக்குமே இது வரைக்கும் கிடைக்காதுன்றார். கூடவே சத்குரு என்ற சம்பந்தம், சத்குரு மூலமாக ஸ்ரீமத், அந்த ஸ்ரீமத்திற்கு தான் இன்றளவும் பக்தியில் மகிமை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறீர்கள், நம்முடைய ஒவ்வொரு அடியும் எதனுடைய ஆதாரத்தில் நடக்கிறது? ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் ஒவ்வொரு அடியும் நடக்கிறது. ஆகவே ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறோமா என சோதனை செய்யுங்கள். பாக்கியம் பிராப்தியாகியுள்ளது. ஆனால் பாக்கியத்தின் பிராப்தி வாழ்க்கையில் அனுபவம் ஆகிறதா? ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி இருக்கிறதா அல்லது அவ்வப்போது மன்மத் அல்லது பர்மத், மனவழி பிறர் வழி என்பது கலக்கவில்லைதானே? ஸ்ரீமத் படி நடக்கிறோம் தான், ஆனால் அப்பப்போ மன்மத் பர்மத், எனக்கு சொந்தமாக எனக்கு என்ன தோணுதோ, என் மனசுக்கு எப்படி தோணுதோ, இல்லை மற்றவங்க சொல்கிறத பார்த்தா அந்த மாதிரி, அப்படியெல்லாம் ஸ்ரீமத்தோட மிக்ஸ் பண்ணல தானே அப்படின்னு பாருங்கன்றார். ஒருவேளை ஸ்ரீமத் படி நடக்கிறோம் எனில் ஒவ்வொரு அடியில் பல கோடி மடங்கு சேமிப்பு ஏற்படும் என்பதை வைத்து கண்டறிய முடியும். ஸ்ரீமத் படி நடக்கிறேன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ல பல கோடி மடங்கு சேமிப்பு இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றார். அடி ஸ்ரீமத் படி இருக்கிறதெனில் சகஜமாக வெற்றி உண்டு. நான் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்ரீமத் படி இருக்குன்னா கண்டிப்பா ஈஸியா அதுல சக்சஸ், வெற்றி கிடைக்கும் அப்படின்றார். கூடவே சத்குரு மூலமாக வரதானங்களின் சுரங்கமும் பிராப்தியாகிறது. வரதானம் இருக்கிறது எனில் அதன் அடையாளம், எங்கு வரதானம் இருக்குமோ அங்கு உழைப்பு இருக்காது. எனவே சத்குருவின் சம்பந்தத்தில் சிரேஷ்ட வழியும் மற்றும் சதா வரதானமும் கிடைக்கின்றது. மேலும் விசேஷத்தன்மை சகஜ மார்க்கத்திற்கானதாகும். ஈஸியான இது ஒரு வழி அப்படின்றார் பாபா. எப்பொழுது ஒருவரிடத்திலேயே 3 சம்பந்தங்களும் இருக்குமோ அப்பொழுது நினைவு செய்வதும் எளிதாகும். ஈஸியா என்ன பண்ணலாம், நினைக்க முடியும். மூவரையும் தனித்தனியாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால் நீங்கள் அனைவரும் ஒரு பாபாவை தவிர வேறு எனக்கு யாரும் இல்லை என சொல்கிறீர்கள். இது சகஜமானது. ஏனெனில் ஒருவருக்குள் விசேஷ சம்பந்தங்கள் வந்து விடுகிறது. ஆக பாக்கியத்தின் நட்சத்திரம் ஜொலித்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் பாபா மூலம் அனைவருக்கும் பிராப்திகள் என்னவோ இருக்கத்தான் செய்கின்றது. 3வது பாக்கியத்தின் நட்சத்திரம், அனைத்து பிராப்திகள். பாபா சொல்றாங்க, பிராமணர்களின் பொக்கிஷத்தில் எந்த ஒரு பொருளின் குறையும் இல்லை என மகிமை இருக்கிறது. தனது அனைத்து பொக்கிஷங்களையும் நினைவு செய்யுங்கள். இப்படிப்பட்ட பொக்கிஷங்களோ அல்லது அனைத்து பிராப்திகளோ யார் மூலமாகவாவது கிடைக்க முடியுமா என்ன? உளமாற என்னுடைய பாபா என்று சொல்லுங்கள், பொக்கிஷங்கள் முன் வந்துவிடும். மனசார என்னோட பாபா அப்படின்னு சொல்லுங்க, எல்லா பொக்கிஷங்களும் உங்களுக்கு முன்னால வந்துரும் அப்படின்றார். ஆகையால் இவ்வளவு சிரேஷ்ட பாக்கியத்தை சதா நினைவில் வைக்க வேண்டும். இதில் வரிசை கிரமமாக இருக்கின்றன. எவ்வளோ நிறைய பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கு பிராமணன் ஆனதுக்கு அப்புறமா, அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கணும். ஆனா ஞாபகம் வச்சுக்கிறதுல குழந்தைகள் நம்பர் வார் இருக்காங்க. பாப்தாதா இப்பொழுது இதையே விரும்புகிறார். என்னவெனில் ஒவ்வொரு குழந்தையும் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலர் என்றால் அனைவரும் நம்பர் வார் அல்ல, நம்பர் 1ஆக இருக்க வேண்டும். பாபாவோட குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்லையா? இப்போ பாபா சொல்றார், யாருமே நம்பர் வார் இல்லை, நம்பர் 1 ஆக்சுவலாக இருக்கணும். ஆகவே தன்னிடம் வரிசை கிரமமாக இருக்கிறோமா அல்லது முதல் எண்ணில் இருக்கிறோமா, என்னவாக இருக்கிறோம்? டீச்சர்ஸ் நம்பர் 1ஆ அல்லது நம்பர் வாரா? பாண்டவர்கள் நம்பர் 1ஆ அல்லது நம்பர் வாரா? என்னவாக இருக்கிறீர்கள்? யார் நம்பர் 1ஆக நாங்கள் இருக்கிறோம், மேலும் சதா இருப்போம் என புரிந்து கொள்கிறீர்களோ, இன்று நம்பர் 1 நாளை நம்பர் வாரில் வந்து விடுகிறது. அப்படி இருக்கக்கூடாது.
நம்பர் 1 அப்படிங்கிறது நம்பர் வார்ல மாறிடுதாமா, அப்படி ஆகக்கூடாது அப்படின்றார். அந்த அளவு நிச்சய புத்தியாக நாம் சதா பிரம்மா பாபா எப்படி நம்பர் 1ஆக இருந்தாரோ அதே போல பிரம்மா பாபாவை பின்பற்றி நம்பர் 1ஆக இருப்போம் என நினைப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். பிரம்மா பாபா எப்படி இருந்தார்? எப்பயுமே நம்பர் 1ஆ தான் இருந்தார். அவரை மாதிரியே நிச்சய புத்தியோடு இருந்து நானும் நம்பர் 1ஆ தான் எப்பயும் இருப்பேன் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க கை தூக்குங்க அப்படின்றார். வெறுமனே அப்படி கையை உயர்த்தி விடக்கூடாது, யோசித்து புரிந்து உயர்த்த வேண்டும். நீளமாக உயர்த்துங்கள். பாதி பேர் பாதி உயர்த்துகிறீர்கள் என்றால் பாதி தான் உள்ளது. சில பேர் அரைக்குறையா ஹாஃபாக கை தூக்குவாங்க இல்லையா? ஸோ அப்போ பாதி தான் இருக்கீங்க. கையை பலர் உயர்த்தினீர்கள். பாருங்கள், தாதி பார்த்தார்கள். தாதியை பார்த்து எல்லாரும் எத்தனை பேர் கை தூக்குறாங்க பார்க்க சொல்றார். தாதி உடனே பார்க்குறாங்க. இப்பொழுது இவர்களின் கணக்கெடுக்க வேண்டும். யாரெல்லாம் நம்பர் 1ஆ இருக்கோன்னு பாபாவுக்குனால கை தூக்குனாங்களோ அவங்களோட கணக்கெடுக்கணுன்றார். இரட்டை வெளிநாட்டினர் கை உயர்த்தினார்கள். உயர்த்துங்கள், நம்பர் 1ஆ அப்படின்னு கேட்கிறார். பாப் தாதாவை கையை உயர்த்தி உள்ளத்தை மகிழ்வித்தீர்கள். வாழ்த்துக்கள். நல்லது. கையை உயர்த்தியதின் அர்த்தம் உங்களுக்கு தன்னிடத்தில் தைரியம் இருக்கிறது. மேலும் தைரியம் இருக்கிறதெனில் பாப் தாதாவும் உதவியாளராக இருக்கவே செய்வார். ஆனால் இப்போது பாப் தாதா விரும்புவது என்ன? நம்பர் 1. இது குஷிக்கான விஷயம். ஆனால் ஆனால் சொல்வீர்களா? அல்லது ஆனால் என்பது இல்லைதானே? பாப் தாதாவிடம் ஆனால் இல்லை. பாபா பாருங்க அழகா சொல்றார். நம்பர் 1ஆ சதா இருப்போம் பாபான்னு யார் புரிஞ்சுக்கிறீங்களோ கை தூக்க சொன்னார். கை தூக்குனவங்களுக்கு பாபா வாழ்த்துக்கள் சொல்றாரு. ஏன்னா உங்ககிட்ட தைரியம் இருக்கு. இப்போ தைரியம் எங்க இருக்கோ அங்கே பாபா ஹெல்ப் பண்ணுவார், உதவியாளராக கண்டிப்பா இருப்பார். ஸோ வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பாபா சூக்ஷ்மமா கேட்கிறார் பாருங்க. சந்தோஷமான விஷயம் தான் கை தூக்கிட்டீங்க, ஆனா அதுக்கப்புறமா ஆனான்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க தானே. ஆனான்லாம் ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா அதனால ஆனா அப்படின்னு இல்லையா? ஸோ பாபாஸ்ட் அப்படி சொல்ல மாட்டீங்க தானே. ஏன்னா பாபா கிட்ட பாபா ஆனா அப்படின்னா பாபா எப்பயும் சொல்றது இல்லை. பாப் தாதா பார்த்தார்கள். அதாவது மனதில் நிறைத்துள்ளனர், ஆனால் மனம் வரை உள்ளது, முகம் மற்றும் நடத்தை வரை வெளிப்படவில்லை. நம்பர் 1ன்னு சொன்னார் இல்லையா? அது மனசோட நிக்குதான். நம்மளோட முகத்துல நம்மளுடைய நடத்தையில இன்னும் எமர்ஜ் ரூபத்துல வெளிப்படலன்றார். இப்போது பாப் தாதா நம்பர் 1ற்கான நிலை நடத்தை மற்றும் முகத்தில் காண விரும்புகிறார். நான் பிரம்மா பாபா போல நம்பர் 1 அப்படிங்கிறது என்னோட முகத்துல தெரியணும், என்னுடைய நடத்தையில தெரியணும். அந்த மாதிரி தெரியறத பாபா பார்க்க ஆசைப்படுறார். இப்பொழுது நேரம் அனுசாரம் நம்பர் 1 என்று சொல்பவர்களின் ஒவ்வொரு நடத்தையிலும் காட்சி தரும் மூர்த்தியாக தென்பட வேண்டும். பாபா ஹைலைட் பண்றாங்க. நம்பர் 1 ஆத்மானா அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்களுடைய நடத்தை சாட்சாத்கார் தரக்கூடிய மூர்த்தியா தெரிய வரணும். உங்கள் முகம் இவர்கள் காட்சியளிக்கும் மூர்த்தி என சொல்ல வேண்டும். இறுதி பிறவி வரை கூட, இறுதி காலம் வரையும் உங்கள் ஜட சித்திரங்கள் காட்சியளிக்கும் மூர்த்தியாக அனுபவமாகிறது. ஆக சைத்தன்யத்தில் கூட எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தார்கள்? சாக்கார ரூபத்தில். ஃபரிஷ்தா பின்னால் ஆனார், ஆனால் சாக்கார ஸ்வரூபத்தில் இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் என்னவாக தென்பட்டார்? பிரம்மா பாபா லாஸ்ட் பிறவி லாஸ்ட் நேரத்துல கூட சாக்கார்ல இருந்தப்ப, ஃபரிஷ்தா என்னமோ அப்புறம் தான் ஆனார், ஆனா சாக்கார்ல அவர் இருந்தப்பவே அவர் என்ன மாதிரி தோணுச்சு? அவரை பார்க்குறப்ப என்ன மாதிரி தோணுனது? சாதாரணமாக தென்பட்டாரா என்ன? கடைசி 84வது பிறவி, பழைய பிறவி, 60 வயதுக்கு பின் இருந்தாலும் ஆரம்பம் மற்றும் இறுதி வரை காட்சி தரும் மூர்த்தியாக அனுபவம் செய்தீர்கள். பிரம்ம பாபாவை காட்சி தரக்கூடிய மூர்த்தியாக தானே ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க. அது கூட 60 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சிவபாபா வந்தார். அப்புறம் தான் இந்த கதை எல்லாமே நடந்தது. ஸோ பாபா சொல்றார், அப்படி தானே நீங்கள் பிரம்ம பாபாவை பார்த்தீங்க, அனுபவம் செய்தீர்கள் அல்லவா? சாக்கார ரூபத்தில் செய்தீர்கள் அல்லவா? அப்படி யாரெல்லாம் நம்பர் 1ற்கு கை உயர்த்தினீர்களோ டிவியில் காட்டப்பட்டதல்லவா? பாப்தாதா அவர்களுடைய ஃபைலை பார்ப்பார். ஃபைல் பாப்தாதாவிடம் இருக்கிறது தானே. நம்பர் 1 ஆகிறோம்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ ப்ராக்டிக்கலாக அப்புறம் ஆகிறோமா இல்லையா, என்ன பண்ணுறோம், அந்த ஃபைல் நான் பார்ப்பேன்றார் பாபா. ஆகவே இப்பொழுதிலிருந்து உங்களின் ஒவ்வொரு நடத்தையின் மூலம் அனுபவமாக வேண்டும்.
கர்மம் சாதாரணமானதாக இருந்தாலும், நம்ம செய்கிற வேலை ரொம்ப ஆர்டினரியா, கர்மம் சாதாரணமானதாக இருந்தாலும், எந்த வேலை செய்தாலும், வியாபாரம் செய்கிறீர்கள், மருத்துவம் செய்கிறீர்கள், வழக்கறிஞர் பணி செய்கிறீர்கள், என்ன செய்தாலும், எந்த இடத்தில் உங்கள் சம்பந்தம் தொடர்பில் யார் வருகிறார்களோ அவர்கள் உங்களுடைய நடத்தையால் இவர்கள் விடுபட்ட மற்றும் அலௌகிகமானவர்கள் என உணர்கிறார்களா, அல்லது இவர்கள் லௌகிக்கத்தில் இருப்பது போல இருக்கிறார்கள் என சாதாரணமாக புரிந்து கொள்கிறார்களா? ரொம்ப அழகா பாபா இந்த பாயிண்ட் கொடுக்குறார். நம்பர் 1 ஆகிறோன்னு பாபாவுக்கு மேலே கை தூக்கிட்டீங்க, ஓகே. இப்போ பாபா சொல்ற, நான் உங்களோட ஃபைலை நான் பார்ப்பேன்றார். ஸோ பார்க்குறப்ப அந்த ஃபைல் எப்படி இருக்கணுமா? யாரெல்லாம் நான் என்ன வேலை பண்ணாலும் சரி, சாதாரணமாக ஒரு வேலை பண்ணலாம், என்ன பண்ணாலும் சரி, மெடிக்கல் ரிலேட்டடாக வேலை பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், அட்வொகேட்டாக இருக்கேன், என்ன வேலை வேணால் நான் பண்ணலாம், ரொம்ப ஆர்டினரியாக சாதாரணமான வேலை கூட பண்ணலாம். ஆனால் என்னோட சம்பந்தம் தொடர்பில் வர்றவங்களுக்கு என்ன பார்க்குறப்ப விடுபட்ட அலௌகிகமானவங்க அப்படின்னு என்ன பார்க்குறப்ப அவங்களுக்கு ஃபீல் ஆகணும். இவங்க விடுபட்ட அலௌகிக தன்மை உடையவர்கள்னு என்னோட கனெக்ஷனில் சம்பந்தத்தில் வரவங்களுக்கு தோணணும். அப்படி தோணுதா, இல்லை அவங்க எல்லாம் எப்படி லௌகிக்கில் இருக்காங்களோ அதே மாதிரி என்ன பார்க்குறமையும் சாதாரணமாக இவங்களும் லௌகிக்கில் இருக்கிறாங்க அப்படின்னு இவங்களும் சாதாரணம் அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகுதா? எப்படி இருக்கு? காரியத்திற்கு விசேஷத்தன்மை இல்லை, ஆனால் நடைமுறை வாழ்விற்கு தான் விசேஷத்தன்மை. நான் என்ன வேலை பண்ணுறேங்கிறது பெரிய, பாபா சொல்லிட்டார்லே, சாதாரணமான எந்த வேலை வேணால் பண்ணலாம். ஸோ செய்கிற வேலை பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப் தான் ஸ்பெஷல் அப்படின்றார். நான் அந்த வேலையை எப்படி செய்கிறேன், எந்த உணர்வோட பண்ணுறேன், உள்ளுக்குள்ள என்னோட ஆட்டிடியூட் என்ன, அந்த ஒரு கான்ஷியஸ் என்ன இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் பாபா ஸ்டார். அந்த காரியம் வந்து விசேஷத்தன்மை கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் நடைமுறை வாழ்விற்கு தான் விசேஷத்தன்மை. ப்ராக்டிக்கல் லைஃப் தான் இம்பார்ட்டன்ட், அதுதான் ஸ்பெஷல் அப்படின்றார் பாபா. மிக நல்ல வியாபாரம், மிக நல்ல வழக்கறிஞர், மிக நல்ல மருத்துவர், இவ்வாறு பலர் இருக்கின்றனர் இல்லையா? நல்ல பிஸ்னஸ்மேன், நல்ல டாக்டரு, நல்ல அட்வொகேட், இப்படியெல்லாம் நிறைய பேர் உலகத்திலே லௌகிக்கிலே ஆல்ரெடி இருக்காங்க. பாபாஸ்டர், விசேஷ ஆத்மாக்களின் பெயர் அடங்கிய புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டது. எவ்வளவு பேருடைய பெயர் வருகிறது? அதிகம் இருக்கின்றது. ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் பர்சனாலிட்டி, ஸ்பெஷலிஸ்ட், இதெல்லாம் உலகத்தில் புக் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க உலகத்தில் அந்த மாதிரி ஸ்பெஷல் பீப்புள்னு? நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர் இத்தகைய சிறப்புத்தன்மை செய்தார், இவர் இத்தகைய சிறப்புத்தன்மை செய்தார், பெயர் வந்து விட்டது, இவங்க இந்த இது ஸ்பெஷல் வேலை பண்ணியிருக்காங்க, நேம் வருது அந்த புக்கில். ஆனால் பாபா இப்போ என்ன சொல்கிறார்? இதெல்லாம் லௌகிக்கில் ஆல்ரெடி இருக்குது அந்த மாதிரி எல்லாம். இப்போ பாபா என்ன சொல்கிறார்? ஆகவே யாரெல்லாம் கை உயர்த்தினீர்களோ அனைவருமே உயர்த்த வேண்டும். எல்லாரும் உயர்த்தலை, ஆனாலும் பாபா என்ன சொல்கிறார்? உயர்த்தினவங்க ஆக்சுவலாக ஆனால் எல்லாரும் உயர்த்திருக்கணும். அப்போது உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்பார்கள். ஸோ நம்மெல்லாம் கை உயர்த்திருக்கிறப்ப யாரெல்லாம் கை உயர்த்தினாங்களோ அவங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறதான் எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த சப்தம் இப்பொழுது வெளிவரவில்லை, சவுண்ட் வெளில வரல. தொழிற்சாலையில் வேலை செய்தாலும் எங்கு வேலை செய்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவும் இவர்கள் சாதாரண செயல் செய்தாலும் காட்சியளிக்கும் மூர்த்தியாக இருக்கிறார்கள் என சொல்ல வேண்டும். எவ்வளோ சாதாரணமான ஒர்க் பண்ணாலும் இவங்க சாக்ஷாத் மூர்த்தியாக இருக்காங்க, காட்சி தரும் மூர்த்தியாக இருக்காங்கன்னு பார்க்கக்கூடியவங்க சொல்லணுன்றார் பாபா. இவ்வாறு செய்ய முடியுமா? முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் கூறுங்கள், முடியுமா? இப்பொழுது ரிசல்ட்டில் குறைவாகவே கேட்கிறது, சாதாரணத்தன்மை அதிகம் தெரிகிறது. பாபா சொல்லக்கூடிய, என்னை பார்க்குறப்ப என்ன வேலை நான் பண்ணிட்டு இருந்தாலும் காட்சி தரும் மூர்த்தியாக நான் தெரியணும் எல்லாருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு தெரியறதில்ல, அது ரொம்ப கம்மியாக இருக்குது, தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஆர்டினரி சாதாரணத்தன்மை தான் ரொம்ப அதிகமாக தெரியுது. ஆம், எப்போதாவது ஏதாவது விசேஷ காரியம் செய்கிறீர்கள், விசேஷ கவனம் வைத்தீர்கள் எனில் சரியாக தென்படுகிறது. சில டைமில் அந்த மாதிரி இருக்கீங்க, ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஸ்பெஷலாக ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறோம், அப்போ ஸ்பெஷல் அட்டென்ஷன் வைக்கிறோம், அப்போ அந்த பாபா சொல்கிற மாதிரி காட்சி தரும் மூர்த்தியாக ப்ராக்டிக்கலாக இப்போ கரெக்டாக தெரியுறீங்க. ஆனால் எப்பயுமே தெரியறதில்ல, அதை தான் சொல்கிறார், சில டைமில் தெரியுறீங்க. ஆனால் உங்களுக்கு பாபா மீது அன்பு இருக்கிறது. பாபா மீது அன்பு இருக்கிறதா? எவ்வளவு சதவீதம்? டீச்சர்ஸ் கை உயர்த்துங்கள். அதிகமான டீச்சர்ஸ் வந்துள்ளனர், முடியுமா? அவ்வப்போது சாதாரணம், அவ்வப்போது விசேஷமாகவா? இப்போ சில டைமில் சாதாரணமாக தெரியுறீங்க, அப்பப்போ விசேஷமாக தெரியுறீங்க, அப்படியா தெரியணும்? எந்த காரியம் செய்தாலும்
பேச்சு கூட அலௌகிகமானதாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தை கூட சொல்கிறீர்கள். சாதாரண சொல்லாக இருக்கக்கூடாது. ஸோ பேச்சு கூட அலௌகிகமானதாக இருக்கணும், ஆர்டினரியாக இருக்கக்கூடாது, ஆர்டினரி வேர்ட்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்றார் பாபா. இப்பொழுது பாப் தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளிடமும் இருக்கும் விசேஷமான ஆசை என்னவென்றால், பிறகு தந்தையின் பிரத்யக்ஷம் ஏற்படும். உங்களின் செயல், நடத்தை, முகம் தானாகவே தெளிவுபடுத்தும். வார்த்தை தெளிவுபடாது. உங்கள் சொற்கள் ஒரு அம்பு போல் தைக்கிறது. ஆனால் இவர்களை உருவாக்கியது யார் என்ற வெளிப்பாடு ஏற்படும். தானாக தேடுவார்கள், கேட்பார்கள், உங்களை உருவாக்கியவர் யார்? படைப்பு படைப்பவரை பிரத்யக்ஷம் செய்கிறது. ஸோ நம்மளை பார்க்குறப்ப அந்த மாதிரி நம்ம காட்சி தரக்கூடிய மூர்த்தியாக இருக்கிறப்ப நம்மளை பார்க்குறப்ப பாபா வெளிப்படுவாராம். ஏன்னா நம்மளை யார் பார்க்குறாங்களோ அவங்க தானாகவே கேட்க வருவாங்களாம், உங்களை இந்த மாதிரி ஆக்குனது யாருங்க அப்படின்னு அவங்க தானாகவே முன்னால் வந்து கேட்பாங்களாம். அதனால் பாபா சொல்கிறார், படைப்பாகிய நாம் என்ன பண்ணோம்? படைப்பவரான பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணணும். இந்த வருடம் என்ன செய்வீர்கள்? தாதிகள் கிராம சேவை செய்யுங்கள் என்று கூறினார்கள். அதை தாராளமாக செய்யுங்கள். ஆனால் பாப் தாதா இந்த மாற்றத்தை பார்க்க விரும்புகிறார். ஒரு வருடத்தில் முடியுமா? ஒரு வருடத்தில். இரண்டாவது முறை எப்பொழுது சீசன் ஆரம்பமாகுமோ அப்பொழுது வித்தியாசம் தென்பட வேண்டும். அனைத்து சென்டர்களிலிருந்தும் குரல் வர வேண்டும், அதாவது பெரிய மாற்றம். பிறகு பாடல் பாடுவார்கள், பரிவர்த்தனை பரிவர்த்தனை. எல்லா சென்டர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள்ல பாபா சொல்ற மாதிரி இந்த சேஞ்ச் வந்திருக்கணும்ன்றார். சாதாரண பேச்சு இப்பொழுது உங்கள் பாக்கியத்திற்கு முன் நல்லதாக இருக்காது. ஆர்டினரியா நம்ம பேசுறோம், நடந்துக்கிறோம்னா ஆர்டினரி பேச்சு நம்மளுடைய பாக்கியத்துக்கு நல்லது நல்லா இல்லைன்றார் பாபா. காரணம் நான் என்பதாகும். சாதாரண பேச்சு பேசுறப்ப நான் வருது இல்லையா? ஸோ பாபா சொல்றது நல்லா இல்லை, உங்க பாக்கியத்துக்கு நல்லது நல்லா இல்லைன்றார். இந்த நான் என்ற தன்மை, நான் யோசித்தேன், நான் கூறினேன், நான் என்ன செய்கிறேனோ ... அதுவே சரி. இந்த நான் என்பதால் அபிமானம் வருகிறது, கோபம் வருகிறது. இரண்டும் தனது வேலையை செய்து விடுகிறது. நான் இருக்கிறப்ப என்ன ஆகுதான்? அபிமானம், ஈகோவும் வருது, கோபமும் வருது. அப்போ அந்த ஈகோவும் கோபமும் அதோட வேலையை பண்ணிடுது. பாபாவின் பிரசாதமாகும் நான் எங்கிருந்து வந்தது? என்கிட்ட என்ன இருக்கோ அது பாபா எனக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லையா? பாபாவோட பிரசாதமாக அது எனக்கு கிடைச்சிருக்கு. அதில் நான் எங்கேருந்து வந்துச்சு? பிரசாதமாக கிடைத்ததை யாராவது எனது என்று கொண்டு வர முடியுமா என்ன? ஒருவேளை புத்தியும் இருக்கிறது, ஏதாவது கலைகள், விசேஷத்தன்மைகளும் இருக்கிறது. பாப் தாதா விசேஷத்தன்மைகளை, புத்தியை வழங்கி உள்ளார். ஆனால் அதை நான் என்று கொண்டு வராதீர்கள். ஏதோ ஒரு விசேஷம் என்கிட்ட இருக்கு, ஏதோ ஒரு நல்ல புத்தி இருக்கு அப்படின்னா அது கூட பாபா தானே எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்ப அதுல நான் ஏன் கொண்டு வரீங்க? கொண்டு வராதீங்கன்றார் பாபா. இந்த நான் என்பதை அழித்து விடுங்கள். இது சூக்ஷ்மமான நான் ஆகும். அலௌகிக வாழ்க்கையில் இந்த நான் என்ற தன்மை காட்சியளிக்கும் மூர்த்தியாக ஆக விடாது. நானுங்கிற அந்த அபிமானம் இருக்கிறப்ப என்னால சாட்சாத்கார் மூர்த்தியாக ஆக முடியாதுன்றார் பாபா. ஆகவே தாதிகள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? மாற்றம் செய்ய முடியுமா? 3 பாண்டவர்கள், அதாவது நிர்வேர் பாய், ரமேஷ் பாய், பிரிஷ்மோகன் பாய், பாபா அவங்க 3 பேர்ட்டே சொல்றார், கூறுங்கள். விசேஷமாக 3 இருக்கிறீர்கள் அல்லவா? 3 கூறுங்கள். முடியுமா? முடியுமா? நல்லது. இப்போது இதற்கான கமாண்டர் ஆக வேண்டும். மேலும் விஷயங்களில் கமாண்டர் ஆகக்கூடாது, மாற்றம் செய்வதில் ஆக வேண்டும். தனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரதுல நான் கமாண்டரா ஆகணும். விஷயத்துல போய் அதை பெருசு பண்றதுல கமாண்டர் ஆகக்கூடாது. மதுபன் வாசிகள் ஆக வேண்டும். மேலும் விஷயங்களில் கமாண்டர் ஆகக்கூடாது. மதுபன் வாசிகள் ஆகுவீர்களா? மதுபனத்தினர் கை உயர்த்துங்கள். நல்லது, ஆகுவீர்களா? மும்பை வாசிகள் கை உயர்த்துங்கள். யோகினி தீதியும், அதாவது பார்லா சென்டர் மும்பை யோகினி தீதி அமர்ந்துள்ளார்கள். மும்பையினர் ஆகுவீர்களா? ஒருவேளை ஆகுவீர்கள் எனில் கையை அசையுங்கள். இல்லை பாபா, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்குள்ள நான் மாற்றத்தை கொண்டு வந்துடுறேன், காட்சி தரும் மூர்த்தியாக நான் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கை அசைங்க அப்படின்றார். நல்லது. டில்லியினர் கை உயர்த்துங்கள். டில்லி வாசிகள் செய்வீர்களா? டீச்சர்ஸ் கூறுங்கள். பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் பாப் தாதா ரிப்போர்ட் பார்ப்பார். தைரியம் இருக்கிறதா?
1 இயர் ஓகேவான்னு கேட்டார். நெக்ஸ்ட் சீசனில் வரப்போ சேஞ்ச் தெரியணுன்னாரு. ஸோ நடுவில் ஒவ்வொரு மந்த்லேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ரிப்போர்ட் நான் பார்ப்பேன்றார். ஸோ பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்குறார் பாபா. மாற்றத்தை தனக்குள்ளே கொண்டு வரதுக்கு தைரியம் இருக்கா? வாழ்த்துக்கள். நல்லது. இந்தூர் வாசிகள் கை உயர்த்துங்கள். இண்டூரின் டீச்சர்ஸ் கை உயர்த்துங்கள். டீச்சர்ஸ் என்ன செய்வீர்கள்? இண்டோர் செய்வீர்களா? கை அசையுங்கள். இண்டோர்லேருந்து வந்திருக்காங்களே அவங்களா நீங்கள் பண்ணுவீங்களா மாற்றத்தை? கை அசைங்கன்றார். முழு சபையும் அசைக்கவில்லை. எல்லாருமே கை அசைக்கல பாபா சொல்கிறப்ப. பாபா சொல்கிறார், செய்வீர்களா மாட்டீர்களா? தாதிகள் பார்க்க வேண்டும். டிவியில் பார்த்து கொண்டிருக்கின்றனர். குஜராத் வாசிகள் செய்வீர்களா? கை அசைப்பதோ எளிது, இப்பொழுது மனதை அசைக்க வேண்டும். ஏன் உங்களுக்கு இவ்வளவு துக்கத்தை பார்க்கும் போது கருணை வரவில்லையா? உலகத்தில் இவ்வளவு துக்கத்தில் இருக்காங்க, அதை பார்க்குறப்ப கூட கருணை வரலையா? இப்போ தன்னை மாற்றிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறார். இப்போது மாற்றம் ஏற்பட்டால் நல்லதல்லவா? ஆகவே இப்பொழுது பிரத்யக்ஷதாவின் திட்டம் நடைமுறை வாழ்க்கை. பாபாவை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதற்கான பிளான் என்ன? ப்ராக்டிக்கல் லைஃப், நடைமுறை வாழ்க்கை தான் திட்டம் அப்படின்றார். மற்றபடி நிகழ்ச்சிகள் நடத்துகிறீர்கள், இது பிஸியாக இருப்பதற்காக மிக நல்லது. ப்ரோக்ராம் பண்ணுறோம், நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம், பாபாஸ்டர் அதெல்லாம் பிஸியாக இருக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, அது நல்லது தான். ஆனால் உங்கள் நடத்தை மற்றும் முகத்தினால் பிரத்யக்ஷம் ஏற்படும். ப்ரோக்ராம் த்ரூ வெளிப்பாடு ஏற்படாது. என்ன சொல்கிறார்? குழந்தைகளாக நான் ப்ராக்டிக்கலாக பாபா சொல்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்ப குழந்தையினுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக தான் பாபா உலகத்துக்கு முன்னால் வெளிப்படுவேன் அப்படின்றார். மேலும் வேறு ஏதாவது ஜோன் மீதம் இருக்கிறதா? யூபி வாசிகள் கை உயர்த்துங்கள். கொஞ்சம் பேர் இருக்கின்றனர். நல்லது. யூபி செய்வீர்களா? மகாராஷ்டிராவினர் கை உயர்த்துங்கள். நீளமாக உயர்த்துங்கள். நல்லது. மகாராஷ்டிராவினர் செய்வீர்களா? வாழ்த்துக்கள். ராஜஸ்தான் உயர்த்துங்கள். டீச்சர்ஸ் கை அசையுங்கள். கர்நாடகத்தினர் தூக்குங்கள். நல்லது. கர்நாடகத்தினர் செய்வீர்களா? ஆந்திர பிரதேசத்தினர் கை உயர்த்துங்கள். இது கலந்துரையாடல் செய்தீர்கள். இரட்டை வெளிநாட்டினர் கை உயர்த்துங்கள். இந்த மாதிரி பாபா ஒவ்வொருத்தராக கை தூக்க சொல்கிறார். செய்வீங்க தானே, செய்வீங்க தானே அப்படின்னு ஒவ்வொருத்தராக தூக்க வைக்கிறார். ஜெயந்தி தீதி எங்கிருக்கின்றனர்? இரட்டை வெளிநாட்டவர் செய்வீர்களா? இப்போது பாருங்கள், சபையின் நடுவில் கூறினீர்கள். எல்லாரும் செய்கிறோம் பாபான்னு சொன்னீங்க இல்லையா? பாபா இப்போது சபையின் நடுவில் கூறினீர்கள். அனைவரும் நல்ல தைரியத்தை காட்டினீர்கள். இதற்காக பல கோடி வாழ்த்துக்கள். வெளியிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர், தனது தேசத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். நெட் மூலமாக அவங்கவுங்க கண்ட்ரியில் உட்காந்து பார்க்குறாங்க இல்லையா? அவர்களும் கை உயர்த்தி கொண்டிருக்கின்றனர். பாபா கேட்க கேட்க அவங்கவுங்க இடத்துல உட்காந்து பாபா கை தூக்கி பாபா நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதே போல சிரேஷ்ட ஆத்மாக்களாக இருப்பவர்களின் வார்த்தைகளை சத்திய வாக்கு என சொல்லப்படுகிறது. உயர்ந்த ஆத்மாக்கள் பேசக்கூடிய வார்த்தையை சத்திய வாக்குன்னு சொல்றாங்க. சத்வச்சன் மகாராஜ் என சொல்கிறார்கள் அல்லவா? நீங்களோ மகாராஜா ஆவீர்கள். உங்கள் அனைவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பவர்கள் உள்ளத்தில் இது சத்தியமான வாக்கு என அனுபவம் செய்ய வேண்டும். நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வேர்டு கூட யார் கேட்குறாங்களோ கேட்குறவங்களுடைய மனசில் இவங்க சொல்கிறது சத்தியமான வார்த்தை தான் அப்படின்னு கேட்குறவங்களோட மனசில் தோணணுன்றார் பாபா. மனதில் நிறைய நிறைந்துள்ளது. பாப் தாதாவிடம் மனதை பார்ப்பதற்கான டிவி இருக்கிறது. இந்த டிவி வெளித்தோற்றத்தை காட்டுகிறது அல்லவா? இப்போ சயின்ஸ் மூலமாக உருவான அந்த டிவியில் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் தானே தெரியுது. ஸோ பாபாஸ்டர் இந்த டிவி வெளித்தோற்றத்தை காட்டுகிறது அல்லவா? ஆனால் பாப் தாதாவிடம் ஒவ்வொருவரின் ஒவ்வொரு நேரத்திற்கான மனதின் வேகத்திற்கான எந்திரம் உள்ளது. அந்த மாதிரி ஒரு மெஷின் பாபாட்ட இருக்கான். எனவே மனதில் நிறைய தென்படுகிறது. ஒவ்வொரு டைமில் ஒவ்வொருத்தருக்குள்ள மனசில் எவ்வளோ வேகமாக ஓடுது அதை பார்க்குற டிவி பாபாட்ட இருக்குது. பாபாஸ்டர் மனசில் நிறைய தெரியுதாமா இந்த டிவியில் பார்த்தா. மனதின் டிவி பார்க்கும் போது குஷியாகி விடுகிறார். அதிக பொக்கிஷங்கள் இருக்கின்றன, சக்திகள் இருக்கின்றன. நிறைய பொக்கிஷம் இருக்குது, நிறைய சக்தி மனசில் இருக்குது. ஆனால் கர்மத்தில் இயன்ற அளவுக்கு சக்தி என்றாகி விடுகிறது. மனசோட டிவியில் பார்க்குறப்ப நிறைய பொக்கிஷம் இருக்குது, நிறைய சக்தி இருக்குது, அதை பாபாவே பார்க்குறார். ஆனால் ப்ராக்டிக்கலாக செயலில் பார்க்குறப்ப பாபா சொல்கிறார்
சக்தி இயன்ற அளவுக்கு தான், முடிஞ்ச அளவுக்கு சக்தி அப்படிங்கிற மாதிரி அந்த செயல்ல தெரியுதான். இப்போது கர்மம் வரை கொண்டு வாருங்கள். அதனால மனசு வரைக்கும் இருக்கு இல்லையா, இப்போ அதை செயல் வரைக்கும் கொண்டு வாங்க. வார்த்தை வரை கொண்டு வாருங்கள், முகம் வரை கொண்டு வாருங்கள், நடத்தை வரை கொண்டு வாருங்கள். அப்போது அனைவரும் உங்களுடைய ஒரு பாடல் கூட இருக்கிறதல்லவா, சக்திகள் தோன்றினர் என சொல்வார்கள். அதாவது பாபா பாட்டு சொல்றார் இல்லையா, பாபா சக்திகள் தோன்றினர் என சொல்வார்கள். அந்த பாட்டு இருக்கு. அனைவரும் சிவசக்திகள், பாண்டவர்கள் சக்திகளே ஆவார்கள். பாண்டவர்கள் கூட சக்திகள் தான் அப்படின்றார். சக்திகள் சிவ தந்தையை பிரத்யக்ஷம் செய்வீர்கள். இப்போது சிறு சிறு விளையாட்டை முடித்து விடுங்கள். சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் முடிச்சிருங்க. இப்போது வானப்பிரஸ்த நிலையை எமர்ஜ் செய்யுங்கள். ஆக பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த நேரம் பாப் தாதாவின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆசையின் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பாபா தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் ரூபத்தில் பாபா குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கார். எந்த விஷயம் வந்தாலும் இந்த ஸ்லோகனை நினைவில் கொள்ளுங்கள். பரிவர்த்தன் பரிவர்த்தன் பரிவர்த்தன். என்ன விஷயம் வேணா முன்னால் வரட்டும், மாற்றம் மாற்றம் மாற்றம், இந்த வார்த்தையை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார். சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்று பாப் தாதாவின் வார்த்தையான ஒரு சப்தத்தை மறக்கக்கூடாது. அது என்ன? பரிவர்த்தன். நான் மாற வேண்டும், மற்றவர்கள் மாற வேண்டும் என்பதல்ல. நான் மாற வேண்டும், மற்றவர்களை மாற்ற வேண்டும். நான் மாறணும், மற்றவங்கள மாற்றணும். பிறர் மாறினால் நான் மாறுவேன் என்பதல்ல. நான் நிமித்தமாக வேண்டும், நான் தான் அர்ஜுனாக வேண்டும். அப்போதே பிரம்மா பாபாவுக்கு சமன் நம்பர் 1 ஆவீர்கள். ஸோ பாபா ஸ்டார் நான் மாறி மற்றவங்கள மாற்றணும். இது உள்ளுக்குள்ளே நான் அர்ஜுன் ஆகணும், ஃபஸ்ட்டு நம்பர் 1 வரணும். அப்படி நான் இருந்தால் தான், அப்படி நான் எனக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நம்பர் 1 பிரம்மா பாபாவுக்கு சமமாக நான் ஆக முடியும். பின்னால் இருப்பவர்கள் கை தூக்குங்கள். பின்னால் இருப்பவர்களுக்கு பாப் தாதா முதலில் அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லது. நாலாபுரத்தில் உள்ள மிக மிக பாக்கியசாலி ஆத்மாக்களுக்கு முழு உலகத்தின் மத்தியில் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சில விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் பாப் தாதாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய விசேஷ குழந்தைகளுக்கு, சதா சகயோகம் மற்றும் அன்பின் பந்தனத்தில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, சதா பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஒவ்வொரு காரியத்திலும் அலௌகிகம் காரியம் செய்யக்கூடிய அலௌகிக ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. விங் சேவைகளை பற்றிய பாப் தாதாவின் பிரேரணைகள். விங்கின் சேவையில் நல்ல ரிசல்ட் தென்படுகிறது. நிறைய விங்ஸ் இருக்கு இல்லையா, சோஷியல் சர்வீஸ் விங், பொலிட்டிக்கல் விங், விமென்ஸ் விங், பாஸ்டர் விங்ஸோட சேவையில் நல்ல ரிசல்ட் தென்படுகிறது. ஏனெனில் ஒவ்வொரு வர்க்கமும் உழைப்பு செய்கிறார்கள், தொடர்பை அதிகரித்து கொண்டே செல்கிறார்கள். ஆனால் பாப் தாதா விரும்புகிறார், எப்படி மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் தியானத்தின் மூலம் இருதயத்திற்கான நடைமுறையை செய்து காட்டினார்கள், தியானத்தின் மூலம் இதய கஷ்டத்தை சரி செய்ய முடியும் என்று செய்து காட்டினார்கள் மற்றும் உதாரணம் கொடுத்தார்கள் அல்லவா. உதாரணம் கேட் ப்ரோக்ராம்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்டில் வரக்கூடிய பிளாக்கை கூட என்ன பண்ணுறாங்க, யோகிக் லைஃப் ஸ்டைல் மூலமாக அதை தானாகவே சரி பண்ணுறாங்க, வித்தவுட் சர்ஜரி சரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆயிருக்கு. அதனோட ரிப்போர்ட்ஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாபா சொல்கிறார், கொடுத்தார்கள் அல்லவா உதாரணம், நீங்கள் அனைவரும் கேட்டீர்கள் அல்லவா. இப்படியாக உலகத்தவர்கள் நடைமுறை உதாரணத்தை விரும்புகிறார்கள். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை பார்க்க தான் உலகத்தில் இருக்கவங்க ஆசைப்படுறாங்க. இந்த விதத்தில் எந்தெந்த விங் வந்துள்ளீர்களோ நிகழ்ச்சியை செய்துதான் ஆக வேண்டும், செய்கிறீர்கள். ஆனால் இப்படி ஏதாவது திட்டத்தை உருவாக்குங்கள். எப்படி ஹார்ட் பிளாக்கேஜஸை ப்ராக்டிக்கலாக சரி பண்ணி அதற்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கூட கவர்மெண்ட்டுக்கு மெடிக்கல் விங் த்ரூ சப்மிட் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி ஒவ்வொரு விங்கில் இருக்கவங்க ப்ரோக்ராம் பண்ணோதான் பண்ணுங்க. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்கன்றார். இதன் மூலம் நடைமுறை ரிசல்ட் அனைவருக்கும் தெரிய வரும். அனைத்து வர்க்கத்தினருக்கும் பாப் தாதா கூறிக்கொண்டிருக்கிறார். இது அரசாங்கம் வரை சென்று கொண்டிருக்கிறது தானே. இந்த கேட் ப்ரோக்ராமோட ரிசல்ட் கவர்மெண்ட் வரைக்கும் சப்மிட் பண்ணுறாங்க, போகுது இல்லையா ரிசல்ட்டு.
மேலும் ஆங்காங்கே உள்ள சப்தம் பரவியுள்ளது. அங்கங்கே என்ன இருக்கு, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, ஹார்ட் பிளாக்கேஜ் சரி பண்ண, இப்படியெல்லாம் ஒரு சவுண்டு கூட போயிருக்குது. எனவே தியானத்தின் வாயிலாகவும் முடியும். இப்பொழுது இதை மேலும் அதிகரிக்க வேண்டும். மெடிடேஷன் த்ரூ கூட இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகும், இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் எல்லா சைடில் பரவணும் அப்படின்றார். இப்பொழுது நடைமுறை சான்று கொடுங்கள். பாபா ஹைலைட் பண்ணி சொல்றார். இப்ப ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் கொடுங்க. தியானத்தின் மூலம் அனைத்தையும் பரப்ப முடியும். அனைவரின் கவனமும் தியானத்தின் பக்கமும் ஆன்மீகத்தின் பக்கமும் திரும்ப வேண்டும். நல்லது. இன்னைக்கு முரளியோட வரதான். அமைதியின் சக்தியின் மூலம் உலகத்தில் பிரத்யக்ஷத்தின் முரசு கொட்டக்கூடிய சாந்தி ஸ்வரூபமானவர்கள் ஆகுங்கள். அமைதி சக்தி மூலமா உலகத்துல பாபாவுடைய வெளிப்பாடு பிரத்யக்ஷத்தாவோட முரசு கொட்டக்கூடிய அமைதி ஸ்வரூபமானவர்களா ஆகணும். அறிவியல் மீது அமைதிக்கே வெற்றி, வார்த்தைக்கல்ல என்ற புகழ் உள்ளது. பாபா சொல்றார், சயின்ஸ் மேல சைலன்ஸுக்கு தான் வெற்றி கிடைக்கும். எவ்வளவு நேரம் அல்லது சம்பூர்ண தன்மை சமீபமாக வருகிறதோ அவ்வளவு தானாக சப்தத்தில் அதிகமாக வருவதிலிருந்து வைராகியம் ஏற்படும். அதாவது பாபா சொல்றார், சம்பூர்ணத்தாவை நோக்கி எவ்வளோ பக்கத்துல நம்ம போறோமோ ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட்ல வரக்கூடாது, நிறைய சவுண்ட்ல கொண்டு வரக்கூடாது, நான் இருக்கக்கூடாதுன்னு தானாவே உள்ளுக்குள்ள வைராகியம் வந்துருன்றார் பாபா. இப்பொழுது விரும்பினாலும் பழக்கம் சப்தத்தில் கொண்டு வந்து விடுகிறது. நான் ஆசைப்படுறேன், ஆனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, அந்த பழக்க தோஷம் என்ன பண்ணுது, நம்மள சவுண்ட்ல கொண்டு வந்துடுது. அதே போன்று விரும்பியதும் சப்தத்திற்கு அப்பால் சென்று விடுவார்கள். நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு சப்தத்தில் வருவார்கள். எப்பொழுது இந்த மாற்றம் தென்படுகிறதோ புரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுது வெற்றி முரசு கொட்டும். சவுண்ட்ல வருவாங்க, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, ஆனா விரும்பின உடனே சவுண்டை தாண்டி கடந்து போயிடுவாங்க. பாபா சொல்றார், அந்த மாதிரி எப்ப பிராக்டிக்கலா ஒரு மாற்றம் வருதோ அப்ப வெற்றி முரசு கொட்டும்ன்றார். இதற்காக எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அமைதி ஸ்வரூபத்தில் இருப்பதற்கான பயிற்சியாளராக ஆகுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ சைலன்ஸ்ல இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்றார். ஸ்லோகன்: ஜீரோ பாபாவின் கூடவே இருப்பவர்கள் ஹீரோ பாகத்தை நடிப்பவர்கள். ஜீரோ புள்ளி இல்லையா பாபா, ஸோ ஜீரோ பாபா கூட இருக்காங்க அப்படின்னா ஹீரோ பார்ட்டு நடிக்கக்கூடியவங்க அப்படின்றார். தனது சக்திசாலி மனதின் மூலம் சக்தியை கொடுக்கும் சேவை செய்யுங்கள். இன்னைக்கான பாயிண்ட்: நிகழ்கால நேரத்தில் உலக நன்மையை செய்யும் சகஜ சாதனம் தனது சிரேஷ்ட சங்கல்பங்களின் ஒருமுகப்பாடு மூலம் அனைத்து ஆத்மாக்களின் அலைந்து கொண்டிருக்கும் புத்தியை ஒருமுகப்படுத்த வேண்டும். என்னுடைய உயர்ந்த எண்ணங்களை கான்சென்ட்ரேட் பண்றதுனால, ஒருமுகப்படுத்துறதுனால அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களோட புத்தியை ஒருமுகப்படுத்தணும். அலைந்து கொண்டிருக்கும் புத்தி ஒன்றுபட வேண்டும் மற்றும் மனம் குழப்பங்களிலிருந்து ஒன்றுபட வேண்டும் என்பதே முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களின் விசேஷமான விருப்பமாக உள்ளது. எப்பொழுது ஒருமுகப்பட்டு மனதின் சக்திகளை தானம் செய்கின்றோமோ அப்பொழுது இந்த உலகத்தினரின் யாசகம் மற்றும் விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடியும். சக்திகளை மனசார தானம் பண்றோம் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடியவங்க என்ன கேட்குறாங்களோ, வேணும் அப்படின்னு யாசிக்கிறாங்களோ, என்ன விருப்பம் வேணுன்றாங்களோ அந்த விருப்பத்தை அவங்களால நிறைவேற்ற முடியும்ன்றார். அச்சா. ஓம் சாந்தி.